வெரி வெரி சிம்பிள் தேசிய டெக்னாலஜி. எல்லா வீட்டிலும் இது இருக்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் வெயிட்ஸு சாதாரணமாக நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற வீட்டுக்கு வேண்டிய பொருள் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர்றோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு படி ஏறி எடுத்துன்னு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். எஸ்பெஷலி லேடீஸ், வயசானவங்க, சில்ட்ரன், முடியாதவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெயிட்டு தூக்கின்னு போகிறதுக்கு. வெயிட்டுன்னா ரொம்ப டே டு டே நம்ம யூஸ் பண்ணுறது தான். கடைக்கு போயிட்டு ரெண்டு பேக்கில் சாமானை வாங்கிட்டு வரோம், வீட்டுக்கு வேண்டிய பொருள். இல்லை பக்கெட்டு ஃபுல்லாக 4-5 பக்கெட்டு தண்ணி கீழே இருந்து பம்பில் அடித்து மேலே தூக்கிட்டு போகணும். அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 2 உதாரணம் தான் சொன்னேன். அந்த மாதிரி நிறைய டே டு டே வேலைக்கெல்லாம் படியேறி ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் எடுத்துன்னு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த சிம்பிள் டெக்னாலஜி எனிபடி கேன் டூ. ஒரு பட்ரோலை சொல்லி இது ஒரு வெல்டிங் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் வீட்டில். ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பாருங்கள், வீடியோ பாருங்கள். உங்கள் வீட்டில் அதாவது மாடிக்கு கீழே இருந்து ஏதாவது பொருள் ஏற்றுறதுக்கு ராட்டினம் வேணும்னா இந்த மாதிரி ஸ்கொயர் டியூப்பை கட் பண்ணி அதில் வந்து ஒரு வீலை வந்து கனெக்ட் பண்ணி சூப்பராக பயன்படுத்தி யூஸ் பாருங்கள் பண்ணலாம். எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வெரி வீட்டில் சிம்பிள், மாடிக்கு வெரி வெரி சிம்பிள். ராட்டினம் வேணும்னா இந்த மாதிரி ஸ்கொயர் டியூப்பை கட் பண்ணி அதில் வந்து ஒரு எதுவோ செய்கிறோம், எதுவோ வாங்குகிறோம். நம்ம லைஃபு கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கிறதுக்கு இந்த சின்ன வேலை இது வெரி வெரி ஸ்மாலஸ்ட் ஒர்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. எல்லா வீட்டில் ஒன்று வச்சுக்கோங்க. லிஃப்ட் இல்லாத வீட்டிலலாம் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் எல்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். யூஸ் பண்ணலாம்.